ஸ்டேஜில் மிகவும் அன்பாகிக்கப்பட்ட நம்முடைய சகோதர சகோதரர்களுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய அக்காவாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக வாழ்த்துக்கள். அடியின் சார்ந்திருக்கிறது தானே திருச்சி பட்டணத்திலிருந்து உங்களெல்லாம் பார்க்கணும்னு இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அன்பு செல்வ சொல்லிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா திரள் கூட்டம். சொல்லுங்க, திரள் கூட்டம்னா யாரு அப்படி கேட்கறத விட போன வாரம் சப்ஜெக்ட் கேட்டீங்க, இன்ட்ரெஸ்டா கேட்டீங்க, அதுல ஒரு 10 கொஸ்டின் ரெடி பண்ணி வந்துருக்கேன். அந்த 10 கொஸ்டினுக்கும் ஆன்சர் கரெக்டா பண்ணா அந்த சப்ஜெக்டோட நீளம் மிகப்பெரிய இருக்கு. அதுல ஒரு கொஸ்டின் வந்து பிரதர் முன்னாடி அவுட் பண்ணிட்டேன். யார் சபைன்னு கேட்க, நான் அதே கேட்கிறேன். யார் சபை? 1,44,000 பேர் தான் சபை. அவங்க எங்க இருக்காங்க? பரலோகத்தில் இருக்காங்க. பாருங்க, நான் சொல்லிட்டேன், இப்படி கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க கரெக்டா பதில் சொன்னாதான் 1,44,000 பேரு இங்க இருக்காங்களா பரலோகத்தில் இருக்காங்களா? புதுசா வரவங்க சொன்னா நல்லா. அப்ப இங்கதான் இருக்காங்க அப்படின்னா அப்ப திரள் கூட்டம்னா யாரு சொல்லுங்க. அப்ப திரள் கூட்டம்னா யாரு? சரி, சபையோட குவாலிட்டி என்ன சொல்லுங்க. 1,44,000 பேர் சொல்றோம் இல்லையா, அவங்க தேவனோடு கூட இருப்பாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும்? இப்போ நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு பிடித்த மாதிரி ஒரு இருதயம் இருந்தாதான் நம்மளோட போய் வேலை செய்ய முடியும். அப்போ அவங்க நினைக்கிற குவாலிட்டி நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா? குவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ உங்கள்கிட்ட எல்லாருமே இருக்கு. இப்போ உங்க ரிலேஷன்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்க சபையா போகணும், திறந்துட்டாங்க போகணும். அப்போ உங்களுக்கு வயது எல்லாருமே சபையா போயிட்டா அதோட ரெக்கம் இத்தனை பேருக்கு தான் பார்த்தோம். 1,44,000 பேர் தானே பார்த்தோம். அப்போ பாருங்க, அந்த சபைக்கு உண்டான ஒரு வாய்ப்புக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு பாருங்க. அப்போ எவ்வளவு நம்ம அந்த ஒரு கிரீடத்தை பெறதுக்கு நம்ம எப்படி ஓடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ 1,44,000 பேர் தான் சபை அப்படின்னு பார்த்தோம். திரள் கூட்டம், இதை பிரிச்சு சொல்லுங்க, பிரித்து எழுதுங்க. இன்னும் 19 வரும். திரள் அப்படின்னா திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள் கூட்டமா இருக்கிறது தான் திரள் கூட்டம். அப்போ ஒரு சிறு மந்திரி 1,44,000 பேர் சபையா வராங்க. அப்போ திரள் கூட்டம் அப்படின்னா திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க. இப்போ அம்மா அப்பா நீங்க இங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க திரள் கூட்டத்தை போகணும்னு காலேஜ் விரும்புவாங்க. அது எப்படி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்ன நினைப்போம், பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ பாருங்க, அப்போ எல்லாத்தோட நினைப்புகளும் சிந்தனை என்னவா இருக்கு அப்படின்னா எப்படியாவது சபையாகும் தான் ஆசை இருக்கு. இந்த பாடத்தோட முடிவை நீங்க பார்க்கலாம். சபை ஈஸியா போயிடுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவை போல பாடுபட்டா மட்டும்தான் சபையாக முடியும். கிறிஸ்து எப்படி பாடுபட்டா நமக்கு தெரியும் இல்லையா? அது போல நம்மளால பாடுபட முடியுமா? அப்போ அப்படி ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழ்ந்தவங்க சபை. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றாங்க அப்படின்னா வழி விலக்கி போறாங்க. அவங்களுடைய அச்சாக்கிறதுனால அவங்க போனதுனால தான் அவங்க என்ன வாயிறாங்க, திரள் கூட்டமாகிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே கிரிட்டிக்ஸ் கொடுத்து அவங்க அழைக்கிறது எதுக்காக அப்படின்னா நீங்களும் சபையாகிறதுக்கு வாங்க அப்படின்னு உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி அழைப்புதல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா சபைக்காக தான் நம்ம அழைப்புதல் கொடுத்துருக்கோம். எக்காரணத்தை கொண்டு நம்மளோட இணைப்பு திரள் கூட்டத்துக்கு இல்லாது. திரள் கூட்டத்துக்கு என்ன ஆசீர்வாதம், அவங்க இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில தேவனுடைய சேர போறாங்க அப்படின்னு பாருங்க. நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே எந்த கோர் வசந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்தை அறிவித்தல், சத்தியம் உங்களை எடுத்ததாகும். ஏன் அப்படின்னா இப்ப பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே பார்த்தோம்னா பைபிள்ல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இது நான் ஏதோ ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்தது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வேத வசனத்தையும் நம்ம ஆராய்ச்சி படிக்கிறோம். திரள் கூட்டம்னா யாரு, இந்த திரள் கூட்டம் எப்படி கஷ்டப்பட போறாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறாங்க, ஏன் அந்த சபை வாய்ப்போ எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ திரள் கூட்டத்தை குறிச்சு நம்ம ஒவ்வொரு செயல்களை பார்க்கலாம். அப்போ என்னன்னா
போன வாரம் சொல்றதை விட நம்ம தொடர்ந்து ஒரு 10 வாரமாவே பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனம் நம்ம அடிக்கடி படிச்சுட்டே இருக்கும். வெளிப்படுத்துதல் 17-14 படிங்க சார். வெளிப்படுத்தல் 17-14 வசனம். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் யாரோட கூட இருக்கிறவர்கள்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட பிதாவினிடத்துல இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்க என்னென்ன எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அடுத்தது யாருங்க? உண்மை உள்ளவர்கள். சரி, இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? அதான் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை உள்ளவர்களா இருந்துட்டோம்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம். நம்ம எங்க இருப்போங்க? பகவதத்தில் இருக்கிறோமோ பூமியில இருக்கிறோம். இல்ல ஒவ்வொரு கேள்விக்கு முடிச்சுட்டு போயிடலாம். அப்பதான் ஒரு கேள்வி கிடைக்கும். நம்ம பகவதத்தில் இருக்கிறோமோ பூமியில இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம். அப்ப நம்ம பூமியில இப்ப நம்ம என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலா பார்த்தோம்னா அழைக்கப்பட்ட நிலைமை. இப்பதான் நீங்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அழைச்சிருக்கிற தேவை நம்மளை அழைச்சி இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் போயிட்டு இருக்குங்க? 20வது கிளாஸ் போயிட்டு இருக்கு. 20 கிளாஸ் தேவை உங்களை அழைச்சி ஒவ்வொரு நாளும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே இருக்காரு. நீங்க எப்போது உங்களை தெரிந்து கொள்ள போடுவீங்க? எப்போ அழைக்கப்பட்டு நீங்க தெரிந்து கொள்ள போறோம் இல்லையா? நம்ம எப்போ தெரிந்து கொள்ள போறோம்? தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கணும். நம்மளால ஞானஸ்தானம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தார் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுக்கிறார் ஞானஸ்தானம்? நம்ம எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? தேவனோட வேலை நம்ம செய்கிற தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் அங்கீகரிக்கிறார் அப்படின்னா அதற்கு நம்ம தேவனோட நல் மனசாட்சியும் உடன்படிக்கை. அது பேரே பாருங்க, நல் மனசாட்சியும் உடன்படிக்கை. ஏன் நல் மனசாட்சி உடன்படிக்கை இருக்கணும்? நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அன்பான சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நம்முடைய பிதாவாகிய தேவன் எந்த இடத்துலயும் மகனே சொல்ல மாட்டார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே தான் சொல்லுவாங்க, இவர் என் நேசகுமாரன், இவரின் பேர் நான் பிரியமா இருக்கிறேன். நம்மளுக்கும் தேவன் நம்ம என்ன சொல்லணும்? பிரியமான மகனே சொல்லணும் இல்லையா? அப்ப நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து என்ன ஆக முடியாதுங்க, சபையாக முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அழைக்கப்பட்ட நிலைமை, அதுக்கப்புறம் நல்மனசாட்சி உடன்படிக்கப்பட்டாதான் என்ன நம்ம தெரிந்து கொள்ளப்படுறோம். சரி, ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே பரவாயில்ல போயிட முடியுமா? உண்மையான ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அதுதான் சபைக்கு உண்டான குவாலிட்டி. அப்படி இருதயத்துல சுத்தமா இருந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 1,44,000 பேர். வெளிப்படுத்தின விசேஷம் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமத்தில் தன் எதிரில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் இருக்கிற கண்டேன். 1,44,000 பேரையும் இருக்கிற கண்டேன்னு சொல்றாரு. அதற்கு முன்னாடி அவங்களுடைய நெற்றியில என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? இவங்க சீல் பண்ணிக்கிறார் தேவன். இவங்க தான் சபை. சபைக்கு உண்டான ஆசீர்வாதம் தேவன் அதிகமா கொடுக்கிறார். நம்ம நல்லா நீங்க கூடுதல் கவனிக்கணும். தேவன் 1,44,000 பேர் அழைக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பை, விசேஷமான அழைப்பு. சொல்றேன், இந்த உலகத்துல கோடான கோடி பேர் இருந்தாலும் ஏன் அந்த ஒரு இலக்கத்தை கொடுக்கணும்? தேவன் 1,44,000 ஏன் அந்த ஒரு நம்பரை கொடுக்கணும்? 1,44,000 10 இருக்கலாம், 1,40,000 இருக்கலாம். ஏன் 1,44,000 பேர்? போன சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லையா? ரீசன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். போன வாட்டி சொல்லியிருப்பாரு இல்லையா? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட விஷயம், வெளிப்படுத்தின விஷயம். இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப இஸ்ரேல் ஜனங்கள் தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னா கிடையாது. தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வச்சு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கக்கூடிய நமக்கு தான் ஒரு படிப்பனை கொடுக்கிறார். அவங்களுக்கு சொல்லிட்டு ஆசீர்வாதம் இன்னைக்கு யாருக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க? நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த சொல்றேன். அப்போ 1,44,000 பேர்ல கண்டிப்பா யாரும் இருப்பா, நம்ம இருப்போம் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். நம்மளுடைய அழைப்பு, நோக்கம், செயல், சிந்தனை எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்யணும். நம்ம நெட்டிலாம் அடையாளம் தெரிவிக்கப்பட்ட வேலைகளா சொல்றாங்க. இப்போ சரி, ஓகே, இதெல்லாமே சபைக்கு உண்டான ஒரு குவாலிட்டி. அதோட நக்கம் நம்ம பார்க்கணும். அதோட நக்கம் எத்தனை பேரு? நம்ம சபையில இருப்போமா இல்ல 1,44,000 பேருக்கு இருப்போமா? சபை
நான் பாருங்க கேள்வி எப்படி கேட்டேன் நீங்க பாத்தீங்களா? திரள் கூட்டத்துல இருப்போமா சபையில இருப்போமா? சொல்லுங்க. சபையில தான் இருப்போம். அந்த சபைனா யார் அப்படின்னா 1,44,000 பேர். சரி, இப்போ திரள் கூட்டம்னு சொல்றாங்க. இந்த திரள் கூட்டம் எப்படி அவரோடு கூட அங்க வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துற விசேஷம் யார் எழுதணும்? யோவான் எழுதியிருக்காரு. இப்போ யோவான் நம்மளுடைய தேவத்தை கேட்கிறாரு, படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 1 அதிகாரம் 2 வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9 இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் மீது பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்றின் அடியாபடிக்கு பூமியின் 4 காட்டுகளையும் பிடித்திருக்கிறார்கள். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தூதன் பார்க்கிறாரு, 4 காட்டுகளையும் பிடித்திருக்க கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க நல்லா படிக்கணும். வெளிப்படுத்துற விசேஷம் நம்ம நார்மலா பைபிள் படிக்கணும் இல்லையா? நம்ம அப்படியே படிச்சுட்டே போகலாம். ஆனா நமக்கு வந்து என்ன புரியாதுங்க, ஒண்ணுமே புரியாது. எல்லாமே அடையாள பாசை எழுதப்பட்டிருக்காங்க. அப்போ 4 விதமான காட்டுகள் அப்படின்னா நமக்கு எதை அடையாளப்படுறது தெரியுமா? சொல்லுங்க. 4 திசை, 4 காட்டுகள் தானே வந்து பூமி 4 காட்டுகளையும் பிடித்திருக்கிறார்கள். அந்த 4 காட்டுகளையும் விட்டுட்டா இந்த பூமி என்ன ஆயிடும்? ஒரே ஒரு காற்றை விட்டார். 2020 என்ன காற்று? கொரோனா. அப்போ அந்த கொரோனாக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 1 வருஷம் அன்பான சகோதரர்கள் சூழ்நிலை இல்லை. இதெல்லாம் எங்கேயாவது நடந்துருக்கணும் வரலாற்றுல. பிள்ளைங்க படிக்கவே இல்லை, ஆள் பாஸ். சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டோம், வழி இல்லை. ஆள்பாய்க்கு வாங்க முடியல. பணம் இருந்துச்சு நம்மள்கிட்ட, ஆனா என்ன இல்லைங்க, போய் வாங்கி சாப்பிட முடியல. ஒரே ஒரு விஷயம், கொள்கையினுடைய தேவன் வந்து லைட்டா உடல என்ன பண்றாருன்னா நம்மள வந்து எச்சரிக்கிறார். நீங்க பாருங்க அப்படின்னு விட்டாவே அது எப்படி நீங்க டிவிலாம் பாக்குறப்ப பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 40,000 பேர், ஒரு நாளைக்கு 20,000 பேர், குத்துபத்தா இறந்து போறப்ப சீனால வந்தது, இந்தியாவில 2 பேருக்கு வந்துச்சுன்னு வரோம், தமிழ்நாட்டில் 5 பேருன்னு வரோம், கடைசியில திருவள்ளூர்ல 100 பேருன்னு படிக்கிறோம். நமக்கு எப்படி பையன் ஒரு சின்ன ஒரு காற்று கிடையாது, ஒரு மரம் போல ஒரு காத்து வந்து நிற்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு அடினா 4 காற்றுகளை தேவன் விட்டுட்டாருன்னா இந்த தேசம் எப்படி, இந்த உலகம் எப்படி? அப்போ பாருங்க, இந்த திரள் கூட்ட ரூபா இதுல எல்லாமே சிக்கி வர போறாங்க. அதுதான் நம்ம பாடுறது. அடுத்த வருஷம் படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னா, தேவன் 4 காற்றுகளை விட போறாரு. அப்ப விடுறதுக்கு முன்னாடி ஒரு தூதன் சொல்றாரு ஒரு விஷயம். 3வது வசனம் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான வசனம். நல்லா நீங்க படிங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்களில் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும். ஏற்கனவே முத்திரை போட்டு தீர்ந்தவங்களுடைய இலக்கம் எத்தனை பேர்? 1,44,000 பேர் செலக்ஷன் முடிகிற வரைக்கும் தேவன் சொல்ற தூதர்கள்ட்ட பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு குறிப்பிட்டான். பாருங்க அன்பான சகோதரர்களே, அப்ப யாருக்காக தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? நமக்காக தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சபையை ஆயிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துக்கு என்ன வரப்போகுது? மிகப்பெரிய ஒரு ஆக்கிரை வரப்போகுது. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம இப்படி படிச்சிருக்கிறோம்னா யாரோட கையில இருக்கு? இன்னைக்கு உலகமே நல்லா இருக்கும்னா யாரோட கையில இருக்கு? பாருங்க, வெளியில அரசியல்வாதிகள் கையில கிடையாது. யார் கையில கொடுத்துருக்காரு? பாருங்க, இன்னைக்கு பைபிள் நம்ம கையில இருக்க பார்த்தீங்களா? பைபிள்ல இருக்கிற மலைப்பொருள்கள் மாதிரி அதிசயங்கள் எதுலையுமே கிடையாது. அன்பான சகோதரர்களே, மறைவானது தேவன் நமக்கு வந்து என்ன வெளியில மாட்டிருக்காரு. அப்போ அந்த நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டவர்கள் தான் 1,44,000 பேர். இவங்க செலக்ட் ஆகிற வரைக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா 4 காட்டுகளை அடக்கி வச்சிருக்காரு. 4 காட்டுகள் என்ன தெரியுமா? மதம், சமுதாயம், அரசியல், பொருளாதாரம். நீங்க கொஞ்சம் நீங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. மதம் எப்படி சீர்கெட்டு இருந்து பாருங்க. அரசியல் சொல்லவே வேணாம். அதுதார இதுதாரன்னு சொல்லி யாருக்கு எதுவும் பண்ணல.
பொருளாதாரத்துல இந்தியா ரொம்ப பின்தங்கி இருக்கு. சோசியல் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று மக்களுக்கு நமக்கே தெரியும், அந்த உலகத்துக்கு எப்போ ஒரு முடியும் பாருங்க. ஆண்டோடைய ஆட்சியில தான் வரும். இந்த ஆட்சியில அதுக்கு தரேன் இது தரேன்னு சொன்னா சமாதானம் கிடைக்குமா? சமாதானம் இல்லாத ஆட்சியில தான் இருக்கிறவங்க. அப்ப 4 ஆண்டுகளும் இப்பவே கொடுமையா இருக்கு அப்படின்னா அவர் விட்டாதான் எப்படி இருக்கும்? ஒண்ணு இல்ல, பொருளாதாரம் நீங்க எடுத்துக்கோங்களேன். பெட்ரோல் இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியுமா? பெட்ரோல் இல்லைன்னா வேலைக்கு போக முடியுமா? சும்மா ஒரு பெட்ரோல் தான். பெட்ரோல் இருக்குங்க. இப்ப எதுக்கு தட்டுப்பாடா இருக்கு? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு. ஈரான்ல சிலிண்டர் கொடுக்கலன்னு வச்சுங்க, கேஸ் கொடுக்கல, பெட்ரோல் கொடுக்கல, என்ன பண்ண முடியும்? நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் வச்சுக்கலாம், மறுபடியும் நீங்க பழைய நிலைமைக்கு போக முடியுங்களா? விறகு வச்சு அடுத்து சாப்பிட முடியும், எந்த வேலைக்கு போக முடியும்? பாருங்க, அந்த மாதிரி சகோதர சொல்றீங்களே. அப்போ 4 திசைகளும் தேவன் தனது கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எதுக்காக? ஏன் அப்படின்னா சபை செலக்ட் ஆகும். சபை செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாரு? 4 காரியங்களை கொடுப்பாரு. அப்போ சபையை குறிச்சு நம்ம பார்க்கல, யாரை குறிச்சு பார்க்கலாம் அப்படின்னா குடும்பத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி 7 நான் பார்க்கும்போது இதோ சகலகளையும் கோபங்களையும் சரணங்களையும் பாட்டிகாரர்களில் இருந்து வந்ததும் ஒருவரும் என்ன உதாரணமான திருநாள் கூட்டமாக தங்கள் வெள்ளை அங்கிகளை கலந்து தங்கள் கைகளில் குடும்பங்களை வைத்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்கொண்டியாளருக்கு முன்பாகவும் நிறுத்த கண்டேன். யோவான் பார்க்கிறாரு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான நம்ம எண்ணிக்கை அப்படின்னா இசை 1,44,000 பேர் சொல்றோம். ஒண்ணுல நம்ம கடற்கரை மண் இருக்கு, சும்மா மண் எடுங்க, நீங்க என்ன முடியுமா? அப்ப பாருங்க, ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான ஜனங்கள் எங்க வராங்க அப்படின்னா, எப்படி வராங்க அப்படின்னா வெள்ளை அங்கியை தரித்து தங்கள் கைகளில் குறிக்கோள்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவரோட முன்பாக நிற்கிறார். நம்மளோட இயேசு கிறிஸ்து முன்பாக அவர் நிற்கிறார். ஆனா அந்த சிங்காசனத்துல அவரால் உட்கார முடியல. சொல்லுங்க, கேள்வி புரியுதா? இயேசு கிறிஸ்து முன்னாடி நம்ம வந்து நிக்கதான் முடியும். அந்த சிங்காசனம் ஆல்ரெடி சீல் பண்ணப்பட்டிருக்கு. யாருக்கு? 1,44,000 பேர் சபையா இருக்கு. அவங்களுக்கு கொடுத்துட்டாரு தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை. ஆனா யாருக்கு அது கிடைக்கல? திருக்கூட்டத்துக்கு கிடைக்கல. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வெள்ளங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, கையில குடுவாளியை பிடிச்சிருக்காங்க. சிங்காசனத்துக்கு முன்னாக இயேசு கிறிஸ்துவோட வந்து நிக்கலாம் முடியும். ஆனா அந்த சிங்காசனத்தை யாரும் உட்கார முடியாது, அவங்களால உட்கார முடியாது. ஏன் அப்படின்னா சபையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தங்களுடைய இருதயத்தை அவங்க கலப்படுத்தல, நீதி வஸ்திரம் தரிச்சிருக்கிறாங்க, கிறிஸ்துவை போல வாழ்ந்துருக்காங்க. சின்ன ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணலாம். அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ஜீவன் இடம் சிங்காசனம். இவங்க வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக தான் நிற்பாங்க. அந்த மாதிரி சொல்றேன். மறுபடியும் யோவான் சொல்றாரு, அப்படின்னு சொல்லி 7:13. அப்பொழுது மூவரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரிக்கிற இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் ஒரு மூவர் கேட்கிறார், வந்து கேட்கிறார். அப்பொழுது மூவரில் ஒருவன் யோவானை நோக்கி, இந்த வெள்ளங்கியை தரிச்சுட்டு நிக்கிறாங்க, குடும்பத்தை பிடிச்சு, இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்கறாமா? மூவர்களில் ஒருவன் கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்றது பாருங்க, அதற்கு நான் ஆண்டவனே உங்களுக்கு நடுவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போது அவன் இவனுக்கு இந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர்களுடைய ரத்தத்திலே தேய்த்து வெளுத்தவர்கள். அதற்கு அவர் சொல்றாரு, ஆண்டவனே உங்களுக்கே தெரியும் எங்க வந்தாங்க. ஏன்னா பேசுறாரு யோவான், ஆண்டவனே உங்களுக்கே தெரியும் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வெள்ளங்கியை குடும்பங்களை பிடிச்சு வந்தாங்க, எங்க வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறாங்க, உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப அப்படி என்ன உபத்திரவத்தை பார்க்க போகுது? உபத்திரவம் சொல்றோம் இல்லையா, அந்த உபத்திரவம் என்னத்தை பார்க்க போகுது? அந்த உபத்திரவத்துல அதான் திருப்பி சொல்லக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, அந்த மகா உபத்திரவத்துல யார் கஷ்டப்பட போறாங்க அப்படின்னா திருக்கூட்ட வகுப்பார் கஷ்டப்பட போறாங்க. சபை வகுப்பார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ள போட போறாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? அது எப்போ வரும் சொல்லுங்க? அந்த மகா உபத்திரவ காலம் எப்போ வரும்?
சொல்லுங்க. இல்ல வந்துருச்சா? இல்ல வந்துகிட்டே இருக்கா? இல்ல வராதா? வரும், கட்டாயம் வரும். எப்போ வரும்? இதெல்லாம் அர்த்தமாக எடுத்துக்கொள்ளணும்னா எப்படி? 1,44,000 பேர் போயிட்டா வந்துருச்சு. நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மகாவுக்கு உறவுகள்லாம் வந்துடும். சரிங்களா? இல்ல நமக்கே டவுட்டா இருக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா இருக்கீங்க. நிச்சயத்துல மகாவுக்கு உறவுகள் வரும் சார். அது எப்போ வரும்? சபை முடிஞ்சோன்னா வரும் இல்லையா? இன்னைக்கு நமக்கு தெரியும். அன்னைக்கு சீஷர்கள் வந்து நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி கிடைக்கல. யாருக்கு? சீஷர்களுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல. அப்பதான் அவங்க கேட்கறாங்க. 24:3 படிச்சு ரொம்ப பயங்கரமாயிடுச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவை பார்க்கும். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்தா இருக்கிறவங்க எப்படி பயப்படுவாங்க யோசிச்சு பாருங்க. இருதயமே வெடிச்சுன்னா இந்த உலகத்துக்கு முடிய வருமா அப்படின்னு சொல்றப்பதான் அவர் வந்து ஒளிவமலையில உட்கார்ந்துருக்கிறப்ப தனியா வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறார். ஒரு சீஷர் வந்து தனியா வந்து அவங்க கேட்கிறாரு, ஆண்டவரே எப்பொழுது அது சம்பவிக்கும்? உன்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்ன சொல்லிருப்பாரு? அவர் டைரக்டா சொல்லியிருப்பாரா? திருப்பூர்ல ஒரு 5 பேர் சப்ஜெக்ட் கேட்கறாங்க. 2016 செப்டம்பரோட நாங்க முடிச்சுவோம், அதுக்கப்புறம் தான் அப்படியே வந்து சொல்லியிருக்காரா? அன்னைக்கு சீஷர்களுக்கு அது தெரியல. அன்பான சகோதரர்களே, நம்ம இந்த சபைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, 1,44,000 பேர் அவங்க எங்க இருக்கிறாங்க? ஆக்சுவலா மறுபடியும் பரலோகத்துல இருக்கான்னு சொல்லுவீங்க. பரலோகத்துல இல்லைங்க, நீங்க நல்லா தப்பா புரிஞ்சுக்கூடாது. பரலோகத்துல நீங்க எப்படி 1,44,000 பேர் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. பரலோகத்துல இல்ல, பரலோகத்துல அவங்க இருந்தா நம்ம அங்கிட்டு போவோம் இல்லையா? நம்ம சபைக்கு தானே போறோம். சபை மைண்ட் புரிஞ்சுச்சுன்னு அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க பரலோகத்துல இருந்தா அப்ப நம்ம எங்க போவோம்? அந்த 1,44,000 பேரை வேற நம்ம வேறையா? அப்ப நம்ம தான் அவங்க நம்ம இங்க தானே இருப்போம். ஏன் குழப்பிக்கிறீங்க? இனிமேல் நம்ம போக போறதுதானே சொல்றோம். மறுபடியும் சொல்றோம், பரலோக வாய்ப்பு இன்னும் முடியல. அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா மகா உத்தரவாதம் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப கஷ்டப்படுவோம். சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுவோம். பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படும். படிப்புன்னு சொல்லி ஆள்கள் மட்டும் சத்தியம் அந்த அளவுக்கு போய் சேராது. இந்த உலகம் மிக மகா உத்தரவாதம் வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால நம்ம கூப்பிட்டு கவனிக்கணும். சபை அப்படின்னா செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. அப்போ என்ன அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு மத்திய 24:21 மட்டும் நீங்க போய் பாருங்க. நீங்க டிவிலாம் பார்க்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா எதுவுமே வீட்டிலேயே படிச்சிருப்போம். நாடகம், படமோ, ரீல்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம் நம்ம விசுவாசிக்கிறோம். நீங்க போயிட்டு இன்னைக்கு வந்து சும்மா ஹிஸ்டரி மட்டும் தெரிஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணுங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அமெரிக்காவுக்கும் வேற யாருக்கும் சண்டை, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வராது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, ரஷ்யாவுக்கும் லெபனானுக்கும் சண்டை. ஏன் இந்த சண்டைகள்லாம் வந்துட்டே இருக்கு? இது உலகத்தின் முடிவுக்கு இதெல்லாம் ஒரு ஆரம்பம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம நல்லா நம்ம கவனிக்கணும். நீங்க போட்டு பாருங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப போட்டு பாருங்களேன். டுடே வார்னு மட்டும் போடுங்க, லைவாவே அடிச்சுட்டு இருப்பாங்க ரிசல்ட்ஸை வச்சு. அப்ப இதெல்லாம் உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு. அது மட்டும் இல்ல, அந்த உபத்திரவ காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஏன் அப்படின்னா தேவனுடைய பிரசன்ஸ் அங்கேயுமே இருக்காது. அது வந்து ஒரு சொல்றது ஒரு நெருப்பு காடா இருக்கும் உலகமே. ஏன் அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுறோம். பாருங்க, திருப்பட்ட உருவா எது சிக்கியிருக்காங்க. மகா உத்தரவாதம் நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம அன்பா நேசிச்சா நம்மளுடைய பிள்ளைகளும் இந்த சத்தியங்கள் தெரியாதவங்களும் இந்த மகா உத்தரவாதம் மாட்டணுமா? தேவன் அப்படி நினைப்பா?
நம்மளே நல்லது நினைக்கிறப்ப நல்லா படிச்ச தேவன் எப்படி நினைப்பாரு? எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கும் தானே தேவன் நினைப்பாரு. அதனாலதான் இன்னும் பழக வாய்ப்பு முடியல. அன்பான சகோதர சகோதரிகள், நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நம்ம ரெடி ஆகணும், நம்மளை சார்ந்திருக்கிறவங்க ரெடி ஆகணுன்றதுக்காக தான் ஹைகாலி ஸ்டீல் அந்த டோர் ஓப்பன்லேயே இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகள், ஒருவேளை அந்த டோர் அவர் அடைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நம்மளோட நிலைமை இந்த மகா உபத்திரத்தை மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கஷ்டப்படுறோம் யோசிச்சு பாருங்க. யோகியல் அப்படிலாம் யோகியல் 2வது 1-2 சீயோனில் எக்காலம் ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கையின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் கட்டளையை கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் வரப்ப அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசத்தின் குடிகள் எல்லாம் கத்தரிக்க கடவார்கள். எல்லா தேசமும் ஆழ்ந்து போயிருக்குமா? அன்பான சகோதர சகோதரிகள், இந்த மகா உபத்திரத்துல இந்தியாவுக்கு என்ன நடக்கும், அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அப்படியே கத்தரிக்கல மறந்து இருக்குமா? அது மட்டும் இல்ல, 2வது படிச்சார், அது இருளும் அந்தகாரமான நாள். அது எப்படி இருக்குமா? இருளும் அந்தகாரமும். இருள் அப்படின்னா அந்த இருள்னா இருட்டு நினைச்சுக்க வேணாம், சூரியனை இருக்காது அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். இருள் அப்படின்னா சோதனை கால பகுதி, சோதனையா இருக்கும். இருட்டு அப்படின்னா நீங்க பைபிள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா சோதனை காலம், உபத்திரவ காலம். அது உபத்திரவ காலம், அது அந்த காலமான நாளா இருக்கும். படிச்சார் தேவன் படைச்ச படைப்புகளிலேயே அவர் உருவாக்கின வருடங்களிலேயே இந்த மகா உபத்திரவ காலங்கள் போல ஒரு காலம் இருந்ததில்லை. அப்படியேப்பட்டதான் ஒரு புதிதான காலம் வருது அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் அந்த உபத்திரவ காலம் அப்பதான் வரும், அதுக்கப்புறம் தலைமுறை வரும் காலங்கள்ல உண்டாவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த மகா உபத்திரவ காலத்துல நாம சபையா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம விசுவாசிக்கணும், நம்ம நேசிக்கிற பிள்ளைகள் அதுல இருக்கணுமா? ஒரே விஷயம் தான். பாவம் எப்படிப்பட்ட வசனம் பாருங்க, யோகியல் சொல்றாரு, அந்த நாள் அந்த காலமான நாள், அது மக்கும் மந்தாரமான நாள், அந்த நாள் போல ஒரு நாளுமே இருந்ததுன்னு சொல்றாரு. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு சத்தியம் சொல்றது யாரோட காலம்? இன்னும் தேவனை பற்றி தெரியாத எவ்வளவோ பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க, எல்லாமே மொபைலுக்கு அடிக்ட். அதுல இருந்து நம்மளால கூட்டி வர முடியாது. ஒரு புள்ளி சாப்பாடு ஊட்டினா கூட அந்த அம்மா என்ன கேட்கறாங்க, காட்டாதீங்கம்மா அப்படின்னு கொடுத்துருங்க, புள்ள ஆளும் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகள், நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி கண்ணு பிரச்சனை வேலை ரீசன் ஆகுது, மொபைல் பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு 2 கண்ணுமே சவுண்ட் 3 மணி ஆயிடுது. சின்ன குழந்தைங்களுக்கு அது ஸ்கூல்ல போய் என்ன படிக்கும் பாருங்க. அப்ப தேவன் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா சூழ்நிலை உருவாக்கிக்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தப்ப பண்ண கூட நம்ம உணரணும். அன்பான சகோதர சகோதரிகள், செப்பனியா சொல்றாரு, செப்பனியா 1-14-15 கர்த்தருடைய பெயரினால் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. தீவிரித்து வருகிறதுனா ஃபாஸ்ட், ரொம்ப ஃபாஸ்டா அவருடைய மகா உபத்திரவ காலம் ரொம்ப ஃபாஸ்டா வருது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கும் பராக்கிரமசாலி முதலாளி அங்கே நடந்தது அலறுவான். இந்த சிஸ்டர் படிச்சாங்க இல்லையா, அந்த 3 லைன்ல மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. கர்த்தருடைய நாளுக்கு என்று சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அழுவான். யாரு பராக்கிரமசாலி? சொல்லுங்க, யாரு பராக்கிரமசாலி சொல்லுங்க. ரொம்ப பணம் வாங்கிட்டவர் யாரு அப்படி கேட்கறத விட பணம் வாங்கிட்ட நாடு எது இன்னைக்கு? சூப்பர், அமெரிக்கா. இந்த அமெரிக்காவும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மகாபுத்திரத்துல அடிபடும். அந்த நாள் உக்கிரத்தின் நாளா இருக்கும், தேவனுடைய கோபாக்கினைக்கு உண்டான நாளா இருக்கும். அது இக்கட்டும் இடுக்கமான நாளா இருக்கும். அது அழிவும் பால்கடிக்குமான நாளா இருக்கும். அது இருளும் அந்தகாரமான நாளா இருக்கும். அது மப்பும் மந்தாரமான நாளா இருக்கும். அப்போ அமெரிக்கா தேசம் நல்லா நீங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இருக்கு அந்த நாடு. அந்த நாட்டுக்கு ஒரு அழிவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இப்ப படிக்கிறோம் இல்லையா, இந்த தீர்க்க தரிசனம் 2001 நிறைவேறிச்சான். இதெல்லாமே நம்ம நல்லா படிக்கணும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே பைபிள்ல ரெக்கார்ட் ஆக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொன்னா நியூயார்க் சிட்டி தான். அந்த நியூயார்க் சிட்டிலேயே 2001 வர்த்தக மையமா இருக்கக்கூடிய அந்த ட்வின் டவரை பில்டர் என்ன பண்ணிருக்காருன்னா தவிர்த்திருக்காரு.
அவங்க நாலேஜே இல்லாம அவங்கள மாதிரியே ஃபிளைட் செஞ்சு யூஎஸ் மாதிரியே ஃபிளைட் செஞ்சு போய் அந்த அட்டாக் பண்ணிக்கிறாங்க. சேஃப் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்றாங்க. அமெரிக்கா சிட்டிக்கே இவ்வளவு பெரிய ஒரு அடினா இந்தியா தான் என்னமா பண்ணணும் யோசிச்சுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நாளை தேவன் அனுமதிக்கிறார். பராக்கிரமசாலி முதலாளி எல்லாருமே அழுவாங்க அப்படின்னா அமெரிக்கா அது அடிப்பட்டது கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அந்த ரெக்கவரி ஆகிட்டு வல்லரசு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, 2 பெரிய வல்லரசு இருக்காங்க, அமெரிக்கா இன்னும் ரஷ்யா. அமெரிக்காவை தான் நம்ம ஹைலைட்டா தெரியும். ஏன்னா ரஷ்யா வந்து இருந்து தெரிய மாட்டாங்க, என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சொல்றேன். அப்ப பராக்கிரமசாலி முதலாளி அழுமா அப்படின்னா அந்த நாள் எங்க ஆயிடுச்சு பாருங்க, 2003 வந்துருச்சு நடந்துருக்கு. படிச்சு செப்பனியால 1வது அதிகாரம் 14 மற்றும் 15 வருஷம். அந்த அழகியான நகரமும் உயரமான கோத்திரங்களுக்கும் இலவசமாக எக்காலம் போகிறதும் ஆர்ப்பரிக்குமான நாள். அது ஆரணிப்பான நகரங்களும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படியாப்பட்ட எவ்வளவு பெரிய ஒரு சிட்டி, அது எவ்வளவு பெரிய மாடி, அது எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்துச்சு. அது புத்தகங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊறுகிறதும். எக்காலம் அப்படின்னா எச்சரிக்கையின் சத்தம். பைபிள்ல எக்காலம் ஊதுறாங்கன்னு சொல்றாங்க, அது எச்சரிக்கையின் சத்தம். எச்சரிக்கையின் சத்தம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறமான ஒரு நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் குருடரை போல் சொல்லிப்படும், அவர்கள் மாம்சம் எருதை போல் கிடக்கும். எப்படியாப்பட்ட வசனம் பாருங்க. அவர்கள் மாமிசம் எருவை போல கிடக்கும். கழுகு வந்து சாப்பிடுற அளவுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் கிடக்கும். அந்த ஒரு போகாக்கினைக்கு நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளுடைய சுற்றி இருக்கிற பிள்ளைகளோ அந்த தெருவுக்கு போகணும். அந்த மகாபுரத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா தேவனுக்கு பிள்ளைங்களோட ஒரு வாழ்க்கையை வந்து தேவன் நம்ம வந்து சபையை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எங்க வருவாங்க, குருத்தோலை குடிச்சு வருவாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டத்தை அவங்க தாங்கிக்கணுமா? ஏன் அப்படின்னா சபைக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வசனம் படிக்க சரியா நீதிமான் மறைந்து போகிறான், ஒருவரும் அதை மறைந்து வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார்கள். தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான். சபை யார் அப்படின்னா நீதிமான். அன்பான சகோதரர் சொல்றேன், நீதிமான் தீங்கு வராததற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இன்னைக்கு நீங்க போய் இந்த சத்தியத்தை சொல்லுங்க மற்றவங்கள்ட்ட, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு இந்த சத்தியத்தை போய் சொல்லுங்க. சப்ஜெக்ட் கேட்டோம், இந்த உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள்ள வருது அப்படின்னு வழிபட போட்டுருக்கு அப்படின்னு நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வரப்போகட்டும் சொல்லுவாங்க. மாடர்ன் உலகத்துல இருக்கிறோம், இன்னமும் வாங்க இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, சாட்சி மீடியா வந்துருச்சு, எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்னமுமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு படிப்பாங்க. அப்படியே சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, நீங்க நெட்வொர்க் போட்டு அப்படின்னு நினைப்பாங்க. அன்பான சகோதரர் சொல்லுங்க, எப்பயுமே வேத வசனங்கள் போய் சொல்லவே சொல்லாது. ஜீவன் உள்ள வார்த்தை. அன்பான சகோதரர் சொல்லுங்க, ஏசியா தீர்க்கதரிசி 57:1 சொல்றாங்க, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. எப்பனா தீங்கு வராதுக்கு முன்னே அந்த மகாபுத்திர காலத்துல யார் மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்னா சபையை உட்பார் மாட்டிக்க மாட்டாங்க. சபையை உட்பார் இதை விட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா வெளிப்படுத்த ஒரு ஆர்வம் சொல்றாங்க. நீதிமான் நல்லா தேவனுடைய வசனத்தை கேட்டு உண்மை உள்ளவனா இருந்தால் பரிசுத்தவானா ஆயிடும். அந்த பரிசுத்தவான் முதலாம் வீடுகளுக்கு பங்குபடவன் பாக்கியவனா இருக்கிறான். அப்போ முதலாம் வீடுகளுக்கு பங்குபடவர்கள் யார்? அந்த 1,44,000 பேர் தான். இப்போ ஆண்டவராகிய இயேசு உயிர் தந்தார் பாத்தீங்களா, அதே போல இருந்தவங்க எல்லாமே உயிர் தருவாங்க இல்லையா? யார் ஃபர்ஸ்ட் உயிர் தருவாங்க அப்படின்னா சபை தான். 1,44,000 பேர் பாருங்க. அப்படி உயிர் தர அவருடைய அந்த ராஜ்யத்தை யாராவது பிரச்சனை வருமா சொல்லுங்க? அந்த ராஜ்யம் எப்படி கிறிஸ்து ஆட்சி பண்ணுவார்? அவர் ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சுவார். தீங்கு செய்வாங்க யாராவது இருப்பாங்களா? மிருகங்கள் நமக்கு எதிராக சண்டை போடுமா, வந்து கடிக்க போடுமா? மிருகங்கள் இந்த வரைக்கும் அது மிருகங்களா தான் இருக்கு. மனுஷன் தான் மிருகங்களா மாறிட்டான். அது இருக்கிற இடத்துல வீடு கட்டுறாங்க, அப்புறம் யானை என்ன பண்ணும்? மலையில வீடு கட்டுறாங்க, ரெசார்ட் கட்டுறாங்க. அது இருக்கிற இடத்துல வீடு கட்டினா அது வந்து என்ன பண்ணும்? அதோட வீட்டுக்கு அது வருது, அது தாக்க தான் செய்யும். மிருகங்கள் அது கரெக்டாக தான் இருக்கு. மனுஷன் தான் மிருகங்கள் ஆகிட்டு இருக்கிறாங்க.
வெளிப்படுத்துதல் படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 7:14. வெளிப்படுத்தல் 7:14. அதற்கு நான் ஆண்டவரே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் ஆண்டவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து எழுத்தவர்கள். யாரு நீங்க? இது சபையில் சொல்லப்பட்ட வசனமா திருக்குறளில் சொல்லப்பட்ட வசனமா? ரெண்டாவது வாட்டி யாருன்னு கேட்டா அப்படியே ஆன்சர் கம்மியாயிடுச்சு. திருக்குறளில் சொல்லப்பட்ட வசனம் தான். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. ஏன் அப்படின்னா அந்த அழைப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. வளர்ப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. ஐயோ அவ்வளவு பேர் செஞ்சு சொன்னாங்களே, வரலையே. எவ்வளவோ பேர் வந்து பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்றாங்க இல்லையா? நம்ம முடிஞ்சது பேசலாம். அவங்க வீடியோஸுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அதுதான். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு இப்ப அழைப்பு இருந்து தெரியுமா? அழைக்கப்பட்ட நிலை இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில நம்ம தேவோட நல்ல மனசை விரும்படிக்கை பண்ணாதான் நம்ம உண்மை நிலைகளை போக முடியும் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. இன்னைக்கு சிஸ்டர் சொல்ற மாதிரி மேலோட்டமா தங்களை வந்து குடிக்கிறதுகள் என்று சொல்லி கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எப்படின்னா மக்களுக்கு தகுந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆசீர்வாதம் வரும்னு சொன்னா ஜனங்கள் எல்லாமே என்ன நடப்பாங்க? என்ன ஆசீர்வாதம் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பாஸ்டர் சொல்றாரு, இவ்வளவு கோடி பணம் வரும்னு சொல்றாங்க. எங்க வரும்? அதான் எவ்வளவு ஒரு பொய்யான விஷயம். புற்றுநோய் குணமாகும்னு சொல்றாங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினால் ஒழிய நமக்கு குணமாகாது இந்த விஷயம். இன்னொன்று இங்க யாருமே கிறிஸ்து போல வாழல. நமக்கு வந்து இது பண்றவங்க தான் எப்படி சொல்றாங்க, ஐடியா கொடுக்குறவங்க கிறிஸ்து மாதிரி வாழல. கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மையான அன்பான சொல்றாங்க. அதனாலதான் கலாத்தியர் சொல்றாரு, படிச்சு கலாத்தியர் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொள்வீர்கள். நம்ம எப்படி கிறிஸ்துவை தரிச்சு கொள்ள முடியும்? ஞானஸ்நானம் முக்கியம். ஞானஸ்நானம் எடுத்தாலும் ஞானஸ்நானம் முழு இருதயத்தோட நம்ம ஏற்றுக்கிறோம் பாத்தீங்களா? அவங்க எப்படி யோவான் சொன்ன நம்ம சொல்லி பாவிகள் பத்தி நம்ம ஆண்டவர் நிற்பாரு. யோவான் சொன்னாங்க அப்படியே நடிக்கிறார். ஆண்டவர் நீங்க எப்படி இந்த பாவிகளுக்கு வந்து நிற்கிறீங்க? உங்களுடைய பாதலிச்சே அவருக்கு கூட நான் ஒரு கூட நான் பார்த்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீ செய், இது வந்து தேவன் அனுமதிச்சதுன்னு சொல்லுவார். அப்ப வந்து அவர் ஞானஸ்தானம் கொடுப்பாரு. பாவிகள் மத்தியில அவர் பண்ணிட்ட மிகப்பெரிய ஒரு அழகான மனமான சகோதர நல்ல மனசாட்சி நடவடிக்கை பண்ணிட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, யோ என் நேசகுமாரன் இவரின்மே நான் பிரியமா இருக்கிறேன். பரிசுத்தாவி புறாவை போல வந்து இறங்கி பாத்தீங்களா? நாமும் அவருக்கு பிரியமான ஒரு நிலையா இருக்கணும் அப்படின்னா நாமும் தேவனுடைய நல்ல மனசாட்சி நடவடிக்கை. ஆமா, அவர் எப்படி பரிசுத்தரா இருக்காரோ அதே போல நாமும் பரிசுத்தரா ஆகணும்னு யார் விரும்புறான்? ஆண்டவர் விரும்புறாரு. கிறிஸ்துவை தரித்துக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, இருதயத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வரும். யாருக்கு போனா கிறிஸ்துவை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, வெளியேசம் போடாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தல் 7:15. ஆண்டவரால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். சிங்காசனத்திற்கு வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல எங்க இருக்கிறார் அப்படின்னா பிரியமா இருக்கிறாராம். பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு பாருங்க. இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத மாபெரும் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு தூரம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஏன் இந்த திருக்கூட்ட வகுப்பா அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க? அஜாக்காரையா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சூப்பரா இருந்தாங்க. இது நம்ம எங்க படிக்கணும் அப்படின்னா உன்னத பாட்டுல படிக்கணும். இது 6வது வசனம் 3வது 6வது அதிகாரம் 3வது வசனம். இதுக்கு என்ன அப்படின்னா, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடைய வசனம் இருக்கு. 6:3 படிக்க உன்னத பாட்டு. உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 3வது வசனம். என் நேசர்
என்னுடையவர், நான் அவருடையவர். அவர் இப்பொழுதே இருக்கிறார். இது அதெல்லாம் நீங்க படிக்கணும். நீங்க பைபிள் படிக்கிறப்ப, இந்த உன்னத பாட்டை படிக்கிறப்ப, ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படி பார்க்கணும். ஒரு சபை மணவாட்டி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாட்டி யாருங்க? நம்ம தான் அந்த மணவாட்டி. அப்படியே வர்ணிச்சு சொல்லுவார் அன்பான சகோதர சொல்றாங்க. வசனமே எப்படி இருக்கு பாருங்க. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். எப்படி இருக்க பாருங்க வசனமே. அன்பான சகோதர சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத சுத்த கண்ணன், பரிசுத்தமானவர். அவர் பக்கத்துல நம்மள ஒரு மணவாட்டியா மேரேஜ் இமேஜின் பண்ணிக்கிறோம். அவர் பக்கத்துல போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன குவாலிட்டி இருக்கும்? நிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் அவர் பக்கத்துல மணவாட்டியா? இல்ல, மணவாட்டி தானே. மணவாட்டி தானே. நம்ம சபை யாருங்க? மணவாட்டி தானே. மணவாளன் அவரு, மணவாட்டி யாருங்க? 1,44,000 பேர். அப்ப பாருங்க, 1,44,000 பேருக்கு எவ்வளவு ஒரு குவாலிட்டி இருக்கு. சகோதர சகோதரி, அவர் சொல்றாரு பாருங்க, பேசி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சபையை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே என் ரூபவதியே எழுதுவா. நீ அந்த மகா உபத்திரவத்துல மாட்டிக்காத. அதுதான் எச்சரிப்பா சொல்றாரு அன்பான சகோதர சகோதரி. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. என் நேசர் என்னுடனே பேசி அந்த அம்மா சொல்றாங்க, என் பிரியமே என் ரூபவதியே எழுதுவா அப்படின்னு சொல்றாங்க. சபை அழகா அங்க போய் சேர்ந்தோம். நம்ம அப்படி போகல அப்படின்னா படிச்சு சொன்னதை மட்டும் 5 நிமிடம் சொல்றாங்க. அப்படின்னா சபை நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமும் தூண்டுறாங்க. ஆனா இருதயத்துல அவர் எப்ப வருவாரு, ஆண்டவர் எப்ப வருவாரு, கூட்டி போவாங்க. எண்ணம் நினைவுகள் எல்லாமே இருதயத்துல இருக்கு. ஆனா இன்னும் மட்டும் பயத்தை இருக்கு. கதவை தட்டிக்கிற என் நேசரின் சத்தத்தை கேட்கிறாங்க. நம்ம தூங்குனாலும் சத்தத்தை கேட்கிறாங்க. அவங்க இருதயத்துல அவங்க முடிச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு, என் சகோதரி, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பணியினாலும் என் தலை மயிர் இரவிலும் தூரலினாலும் கலைந்திருக்கிறது என்றார். இவ்வளவு ஒரு அழகான ஒரு கவிதை நிலையில எப்படி வர்ணிச்சு எழுதியிருக்கிறார் பாருங்க. அவர் சொல்றாரு, மணியினாலும் என் தலை மயிர் இரவிலும் தூரலினாலும் கலைந்திருக்கிறது, மனவாட்டியை நீ கதவை தொட அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை நம்ம அசந்து தூங்கிட்டோம், இல்ல அந்த நேரம் நல்ல குடும்பமா இருக்கு, கதவை திறக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டா அவர் என்ன சொல்றாரு? வெயிட் பண்ணுவாரா? எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாரு? அவர் வந்துட்டாரு. அவர் அதெல்லாம் இல்ல, கால சமூகமா இருக்கு. நம்ம வெளியே வர வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, வெயிட் பண்ண மாட்டாரு. 3 நாள் நிகழ்கிறதா சொன்னோம். மனவாட்டியா நம்ம ஆக முடியும். மனவாளன் பின்னாடி போக முடியும். நம்ம அச்சாக்கதையில விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம இருதயத்தின் மனக்கதவை நம்ம திறக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆயிட முடியாது அப்படின்னா சபை ஆயிட முடியாது. சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, வெயிட் பண்ண மாட்டாரு. காலம் சமீபமா இருக்கு அன்பான சகோதர சொல்லுங்க. புதியதான காலத்துள்ள நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவரோட விருப்பமா இருக்கு. சிஸ்டர் சொன்ன மாதிரியே முதல்ல அனுப்பிச்சு சிஸ்டர். என்ன பண்றேன்னா கதவை நான் இப்பதான் வந்தேன், டயர்டா இருக்கு, என்னால எந்திரிக்க முடியாது, என் பசங்களை கழுவி போட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு உங்க பின்னாடி நான் எப்படி பசங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என் பாதங்களை கழுவினேன் பாருங்க, கால்களெல்லாம் கழுவி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் எப்படி அவைகளை துன்பமும் அழுத்தாங்குவேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இப்படி உள்ளே இருந்துருவோம்னா கதவை திறக்கல. நான் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் உன்னை அறியேன். நீ கதவை திறக்கலன்னா இன்னொரு கதவை திறக்கிறதுக்கு ஒரு மனவண்டி இருப்பாங்க. அவரோட செலக்ஷனே பாருங்க, 1,44,000 பேர் தான் அன்பான சகோதர சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் அழைக்கல. என் ரூபவதியே
என் மனவாண்டியே, என் புறாவே, உத்தமையே சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சபைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது அப்படின்னா, திருவள்ளுவர் கூட்டத்துக்கு இது சொல்லல, திருவள்ளுவர் கூட்டம் மகா உபதேசத்தை மாட்டிப்பாங்க. சபைக்கு நமக்கு சொல்றாரு, நான் வந்து வாசல்ல கதவை தட்டுறேன் அப்படின்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எப்ப வருவேன்னு தெரியாது. ஆமா, எப்பயுமே நான் விழித்திருக்கணும். தூங்கிக்கிட்டே இருந்தாலும் என் நேசர் எப்ப வருவாரு, என் நேசர் எப்ப வருவான்னு நம்ம விழுந்தே நினைச்சிருக்கணும். மனவான எப்போ சொல்றாரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருளின் பிள்ளைகள் அல்லவே. வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் தேவன் ஆசீர்வாதம் கொடுப்பார். இருளின் பிள்ளைகள் அப்படின்னா, இருளின் பிள்ளைகள் யார் அப்படின்னா மகா உபத்திரவத்தை மாட்டிக்கிறவங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இருள் எதற்கு பிடிக்காது அப்படின்னா சோதனை காலம், மகா உபத்திரவ காலம். அதுல மாட்டிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் வந்து ஆசீர்வாதம் தர மாட்டேன். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க, உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்றவர்கள் தூங்குகிறது போல எப்படி திருவிழா தூங்கி மேலான ஆசீர்வாதம் இழந்தாங்களோ அதே போல நீங்க தூங்கிடாதீங்க, விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுதுமே தெளிந்த புத்தியுள்ளவராக இருக்கணும். மனமான சகோதர சகோதரி, உன்னதப்பட்ட 5-6 படிங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போட்டுட்டு வரேன், கால் அழுக்காச்சு, அந்த நான் கழுவி வரேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. சொல்லிட்டு சரி ஒருவேளை ஆண்டவர் போகலாமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போறப்ப என் நேசருக்காக நான் கதவே தெரிஞ்சேன். பாருங்க, ஒரு கொஞ்ச நேரம் தான் அன்பான சகோதர சொல்லு, அந்த ஒரு சின்ன ஒரு வாய் மிஸ் பண்ணவங்க திருவிழா அந்த வரை நான் வண்டிங்க அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். உடனே உடனே நம்ம கிளம்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அழகா நம்ம போயிடலாம் அவரோட ஆலோசனை. ஆனா என்ன ஆயிடுச்சு, அந்த வாய்ப்பை படிச்சு அவர் எப்படி அழகா கூப்பிட்டாரு, என் வீரமே, என் உருவவதியே, என் உருவாவே, நீ எழுந்து உத்தமின்னு சொன்னார் இல்லையா. ஆண்டவரே நான் ட்ரெஸ் இப்பதான் கழட்டி போறேன், நான் ட்ரெஸ் ஆளுங்கெல்லாம் கொடுக்கணும்னு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த அம்மாவோட இது என்ன ஆயிடுச்சு, எப்படி சொல்லிட்டு போகணும். ஏற்ற நேரத்துல தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்தை இடத்தை நம்ம கொடுத்ததான் போதுமானதாக நம்ம சொல்லிட்டு போக மாட்டோம். அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டு நான் ஒரு கொடுக்கல, திருப்பி கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அந்த மனக்கதவை எந்த பிள்ளைகள் கேட்டு திறக்கிறாங்களோ அவரோட இதயத்தை மோசம் பண்ண போறாங்க. எத்தனை பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த மகா உபத்திரவத்தை மாட்டிட்டாங்க. அதுலேதான் 10 கன்னிகள் நம்ம வரோம். 10 கன்னிகள் படிப்போம் இல்லையா, மற்ற 25 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்க மாட்டேன். நீங்க பதில் சொல்லுங்க, வசனம் போட்டுட்டேன், 2வது வசனத்துல இருக்க மட்டும் சொல்லுங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் தம்பி அதை ட்ரை பண்றாங்க சொல்ல சரி சொல்லுங்க சார். இவங்க என்னன்னா வச்சிருக்காங்க கொஞ்சம் 5 பேர்த்துல புத்தியாசிரியர்கள் போய் கேட்பாங்க, எனக்கு ஒரு முன்னோடி என்ன போறேன் அப்படின்னு கேட்பாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, எஜமான் வந்துட்டு இருக்காரு, நான் உனக்கு கொடுத்துக்கிறேன், நான் உனக்கு 10ஆம் வேணும், எனக்கு 10ஆம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரு வந்து என்ன கொடுக்குறாங்களோ அவங்க போய் வாங்கிட்டு வந்து சொல்லுவாங்க. அவங்க வாங்க போறதுக்குள்ள யாரு கொடுத்துருவாங்க, மனவள் கொடுத்துருவாங்க. படிக்க சொன்ன 25 மகன்
வந்து தூங்கிவிட்டார்கள். இந்த உலகத்தை போலதான் அந்த வாசம் சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒருவர் எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா? இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா வரமாட்டாரு வந்துட்டாரு, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க மனசு என்னன்னா டயர்ட் ஆகி ஒரு தூங்குற கண்டிஷன் போயிட்டாங்க. தூக்கம் அப்படின்னா தூக்க நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் இல்லை. அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? புத்தியுள்ள பிள்ளைகளா இருப்பாங்க, புத்தியுள்ள கன்னிகளா இருப்பாங்க. புத்தியில்லாத கன்னிகளா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவசரம் தூங்குறாங்க. ஏன் அப்படின்னா மனவாளன் வர அவர் தாமதிக்கல டெஸ்ட் பண்றாங்க. தாமதிக்க நம்மளோட விஷயத்தை தாமதிக்கணும். அவர் பர்ஃபெக்டான மனுஷன் இல்லையா? சொன்ன மாதிரி வந்து நிற்பாரு. யாருக்கு டெஸ்ட் அப்படின்னா அந்த 10 பேருக்கு டெஸ்ட். யார் புத்திகள கண்ணி, யார் புத்திகள செப்பரேஷன் வந்துச்சு பண்ணீங்க. அப்போ அப்படி சொன்னது 76 மனவாளன் வருகிறார், இதோ மனவாளன் வருகிறார் ஒரு சத்தம் கேட்ட உடனே 10 பேர் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சாலும் அப்பொழுது அந்த வெளியே எல்லாரும் எழுந்து தன்னை தீவெட்டிக்கு ஆயத்தப்படுறாங்க. கட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா தீவெட்டி என்னை எடுத்து யாருக்கு கிடைக்கணும், மனவாளன் எதிர்கொண்டு போகணும். மனவாளன் வராரு இல்லையா, அவருக்கு எதிர்கொண்டு போகணும். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னா தூங்கிட்டாங்க இல்லையா, எந்திரிக்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன இல்லை, என்ன இல்லை, என்ன இல்ல பாருங்க, என்ன இல்லாதனால என்ன ஆகாதுங்க. அவங்க எப்படி இருக்கும், புத்தியாளர்களை நோக்கி அவங்க கேட்கிறாங்கன்னா உங்கள் எண்ணெயில் மனவாளன் வரப்போறாரு. நான் போய் அவரை போய் பார்க்கிறேன். ஆனா தீவெட்டி அணியப்படுது என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா புத்தியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கும் பத்தாம எனக்கும் பத்தாம போயிடுது. அதனால என்னன்னா யாரு விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா 5 பேர் புத்தியுள்ளவர்களா இருந்தாங்க. 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா சடன் டைம்ல நம்மளோட இயேசு கிறிஸ்து வராரு. அந்த புத்தியாளர்கள் என்ன பண்றாங்க, அவசர அவசரமா ஓடுறாங்க. இந்த அவசர அவசரமா ஓடுறது எங்க நடக்கும். ஐயோ இன்னைக்கு என்ன சொல்லிச்சு, என்ன சொன்னாங்க, திருவிழா சப்ஜெக்ட் சொன்னாங்க, தேவனை பத்தி சொன்னாங்க, பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு என்னோட அக்கா, என்னோட தம்பி, அண்ணன், அப்பா எல்லாமே போயிட்டாங்க. இந்த மகா உலகத்தை நான் மாட்டிக்கிட்டேங்க. இன்னைக்கு எனக்கு போது சொல்றது காலையிலேயே நான் அங்க அலையிறப்பதான் படிக்க சொல்லு. மனவாட்டி நம்ம படிக்கணும். உன்னத வாழ்க்கை நம்மளை கம்பேர் பண்ணி படிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? யாரோட தான் திருமணம் பண்ண போறோம், திருமண சாட்சியத்தை படிக்க போறோம். அவன் பெண்ணாளுக்கனே அவர் ஒரு ஆணை, ஆணிலும் இல்லை பெண்ணிலும் இல்லை. எப்பவே கிறிஸ்துவ நம்ம மனதோட நம்ம நேசிக்க ஆரம்பிச்சோம், அவர் நம்மளுடைய மனவளம் அந்த வார்த்தை சொல்லி. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா விளையாட்டுக்குள்ள 5 பேர் பிரவேசிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, முதல்வர்கள் அடைக்கப்பட்டுச்சு. அடைக்கப்பட்ட உடனே அவங்களோட நிலைமை எப்படி யோசிச்சோம். நைட் ஃபுல்லா கண்ணை முடிச்சு மனவளங்களோட ஒரு சின்ன அஜாக்கிறதுனால எவ்வளவு வளைவே ஆண்டவரோடு கூட போய் ஆணிக்கை செய்யறது எப்படி, ஆண்டவரே கதவை தரங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்கறது. அவர் கேட்டாலும் அவர் என்ன சொல்றாங்க, உன்னை அதுக்கு என்ன தெரியுங்க, அப்போ எனக்கு யாருமே தெரியாது. ஒரு போட்டோ காட்டி உங்ககிட்ட கேட்டா யாரு தெரியாம உங்கள்கிட்ட என்ன சொல்லி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லுவார். அது ஏன் அப்படின்ட்டு நம்ம வசனத்தை படிச்சோம் இல்லையா, அதற்காக உங்களை அழிய நின்று
ஒரு வாட்டி சொல்லல, அப்படின்னு சொல்றேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி உண்மையா நான் சொல்றேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அந்த மெய்யாகவே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு அர்த்தம் நான் சொல்றேன். அதுக்கு நான் ஆண்டவர் சொல்றேன், உங்களை அடியே என்று உண்மையா நான் சொல்றேன், உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது. சப்ஜெக்ட் எப்படி ஆரம்பிச்சோம், ஆரம்பிச்சோம். ஆனா யாருக்கு எச்சரிக்கணும்? ஆக்சுவலா சபையாளர்களுடைய நமக்கு தான் எச்சரிக்கணும். ஏன்னா நம்ம யாரும் மாதிரி ஆயிடக்கூடாதுங்க, உடல் கூட்டமாயிடக்கூடாது. திரளான ஜனங்களா போய் அவரோட முயற்சி கிடையாது. வாழ்ந்தா சபையா தான் வாழ மாட்டோம். சொல்றேன் படிங்க சார். 2 Corinthiயர் 11 அவரோட வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க. அவர் எப்படின்னா 14 நிருபங்கள் எழுதிட்டாரு எபிரேயரோட சேர்த்து. கிறிஸ்து தான் அவருக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவ்வளவுதான். என்ன வேணா நீ அடிச்சோம். ஒரு காலத்துல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க அப்படி ஒண்ணு அவரு தமஸ்கு போற வழியே ஒரு விஷயம் பார்க்கிற பார்த்த உடனே அவரால் ஏற்றுக்க முடியல. அந்த சகோதரர் சொல்லுவாரு, நீ யாரை துன்பப்படுத்துறது தெரியுமா? நீ அவங்களை துன்பப்படுத்துற, யாரை துன்பப்படுத்துற? நான் என்ன நீ துன்பப்படுத்துற அப்படின்னு சொன்னா, அப்போதைக்கு அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. கிறிஸ்துவ பேசுறாரா அப்படின்னு சொல்லி. இயேசு கிறிஸ்து 33 வருஷத்துல இறந்தாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்து மாதிரி ஒரு அவரோட இடத்துல ஊழியம் பண்ணிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, நான் உங்களை கற்பனை கண்ணியை கிறிஸ்துவின் ஒரே கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமாக வேண்டிக்கொள்கிறேன். அவர் சொல்ற எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப எவ்வளவு சபையா கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா அவரே சொன்னாரு இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நல்ல ஒரு போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்தேன். இந்த ஜீவன் கிடம் எனக்காக நம்மளால சொல்ல முடியும். வைராக்கியமான ஒரு வார்த்தை. அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அவர் வேண்டி மேல சொல்லலாம். அன்பான சொல்றேன், நான் எவ்வளவு பாடுபட்டுக்கிறேன், உபத்திரவப்பட்டிருக்கேன், அடிக்கப்பட்டிருக்கேன். எனக்காக ஜீவன் கிடம் வைக்கப்பட்டு நம்மளால சொல்ல முடியுமா? எல்லாத்தையுமே அவர் வந்து பாவிகள் எல்லாத்தையும் அவர் பாவியா பார்க்கறது இல்ல. அவருடைய கண் நம்மள பாவியா நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அவர் நம்ம பார்க்கல. நம்ம பண்ணிட்டு அநேக பாவங்களை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிவர்த்தி இருக்கிறார். அவருடைய சுத்த ரத்தத்தினால் நம்மளை வந்து காக்கூடாது. யாரும் கெட்டு போகணுன்றத அவர் நினைக்கிறார். அவர் உன்னை அணியன் அவர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு அஜாக்கிரதை என்ன உங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சத்தியம் தெரியல. சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டா நடந்துருப்பாங்க. கட்டளையே எனக்கு, வேதமே வெளிச்சம், போதை சிச்சையே ஜீவ வழி. அந்த ஜீவ வழியில நடந்தது யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் எல்லாருமே நடந்தாங்க. அன்பான சகோதரர்களே, இப்ப நீங்க பேதுரு எடுத்துக்கோங்க. பரிசுத்தாவி வரதுக்கு முன்னாடி பயந்தாரு. எல்லாத்துனா பயப்படுவாரு, தாய்மானா பயப்படுவாரு, அண்ணனா பயப்படுவாரு. அம்மா கூட அவங்க சொல்லுவோம் இல்லையா, நீ அவரோட கூட இருந்தீங்கன்னா நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்ப பேர் என்ன பண்ணுவாங்க? நான் இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, சபிக்கவும் தொடங்கிடுவாரு பேதுரு. ஆனா பரலோகத்தின் திருமகளை யார்கிட்ட கொடுத்தாரு? எப்படி பாருங்க. கோழி 3 தரம் கூவுவது மாதிரி நீ என்னை வந்து நீ மருந்தளிப்ப அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதே போல மருந்தளிச்சார் இல்லையா. அந்த அம்மா கேட்பாங்க இல்லையா, இவரை வந்து குழுக்க வச்சுட்டு இருப்பாரு, நீ அவரோட கூட இருந்தானே அப்படின்னு சொல்றப்ப அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல. நீங்க வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, யோசிப்பாரு அவரை. அப்ப அவருக்கு எப்ப பரிசுத்தாவி கிடைக்குதோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா 9ஆம் மணி வேலையில தேவாலயத்தை பிரசங்கம் பண்ணுவார். அப்போ நீங்க எந்த நாமத்துல அப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறப்ப அவர் தைரியம் கொண்டு சொல்லுவார், கிறிஸ்துவின் நாமத்தினால நான் குணப்படுத்துவேன். அந்த வைராக்கியம் எப்படி இருந்துச்சு அன்பான சகோதரர்களே. பயந்த பேதுரு எல்லாத்தையும் துணிஞ்சு அவர் பேசுறாரு. காரணம் என்னன்னா, தேவன் கொடுத்த பரிசுத்தாவி. பரிசுத்தாவி கிடைக்கணும் அப்படின்னா அந்த நம்ம பார்க்கக்கூடிய எண்ணெய் சொல்றியா, எண்ணெயில அடையாளம், பரிசுத்தாவிக்கு அடையாளம். அந்த தீபம் இருக்கு பாத்தீங்களா, சத்திய வெளிச்சம், தேவன் கொடுக்குற சத்திய வெளிச்சம். அன்பான சகோதரர்களே, அந்த சத்திய வெளிச்சம் நமக்கு வேணும்னா நம்மளுடைய பரிசுத்தாவி எப்பயுமே அது இருக்கும். அதுதான் அந்த எண்ணெய். பரிசுத்தாவி அப்படிங்கிறது வந்து தேவன் கொடுக்குற மிகப்பெரிய கிருபை. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இது புரிஞ்சுக்க முடியுது. அது தெய்வீக ஞானம். அவர் நமக்கு வல்லமையா கொடுக்குறார்.
அன்பான சகோதர சொல்லுங்க. அதுதான் அப்போஸ்தலருக்கு கிடைச்சிச்சு. கட்டளையே எங்களுக்கு வேதமே வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை காட்டுறது யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வெளிச்சத்தை நடந்தவங்க யாருங்க? அப்போஸ்தலர்கள். இப்ப யார் நடந்துட்டு இருக்கா? நம்ம நடந்து வசனம் பாருங்க, இப்ப வந்துருச்சு பாருங்க. நம்ம தான் யாரு அப்படின்னா அந்த ஒரு வெளிச்சத்தை நாம படிச்சு செய்யணும். சங்கீதம் 119:105 வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவருடைய வசனங்கள் தான் நம்ம என்ன பண்ணுங்க? கேட்கிறோம். அவருடைய வசனங்கள் தான் நம்மளை வழி நடத்தும். அவருடைய வசனங்கள் தான் நம்மளை பலப்படுத்தும். நீங்க யாரும் பின்னாடி போயிட வேணாம். பைபிள்ல இருக்க வசனம் என்ன சொல்லுது அதுதான் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா? சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்மளை விடுதலைக்கு இருக்கிற அநேக கள்ள உபதேசங்களுக்கு தேவன் நம்ம அநேக விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? இன்னைக்கு யோவான்ட்ட சொல்லிட்டாரு பாருங்க. திரள் கூட்டம்னா என்ன, சபைனா என்ன, சபைக்கு உண்டான குவாலிட்டினா என்ன, ஐந்துள்ள புத்தியுள்ள கன்னிகள்னா யாரு, புத்தி இல்லாத கன்னிகள்னா யாரு, உன்னத பாட்டுல மணவாளன்னா யாரு, மணவாட்டினா யாரு, பார்த்து பிரிச்சு படிக்கணும் இல்லையா? இந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? இன்னைக்கு நம்ம விடுதலை ஆகும் இல்லையா? இன்னும் விடுதலையாவது இந்த திருக்கோவில் பட்டணத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க யாரும் குணப்படுத்துவாங்க? வந்து குணப்படுத்துவாரு. ஏன்னா நமக்கு அந்த வழி கிடைச்சிருக்காங்க. சொல்லுவேன், உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். இன்னைக்கு அந்த வெளிச்சத்தை நீங்க பிரகாசிக்கிறீங்க. இன்னும் இந்த வெளிச்சத்தை எவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு டிவி முன்னாடியோ இல்ல உலக காரியங்களோ அவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? தேவன் அழைச்ச பேர் அழைப்ப பாருங்க. எவ்வளவு பேர் பாருங்க? வெறும் 10 பேர் தான். திருக்கோவிலூர்ல வெறும் 10 பேரா இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. ஏன் அவங்க சத்தியத்துக்குள்ள வர முடியாது? ஏன் அப்படின்னா அவங்க பிரபஞ்சத்தின் தேவன் அவங்களுடைய மனக்கட்டை உருவாக்கி வச்சிருக்கான். அன்பான சகோதர சகோதரி, நம்ம எப்படி விடுதலை ஆனமோ அவங்களை விடுதலை பண்ணணும், சத்தியத்தை சொல்லி விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 45 பாட்டு 14 வசனங்கள். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடனே சகிமாய் இருக்கிறது. சித்திர தைகளாலை தரித்தவளாய் காட்டாமல் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாடி செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு மணப்பெண் அவங்களுடைய சேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு திருமணத்தை எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க திருமணத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லாரும் யாரை பார்ப்பாங்க? பட்டு புடவைய பார்ப்பாங்க. கரெக்டு தான், உண்மை அதுதான். இந்த பொண்ணு எவ்வளவு பட்டு புடவை வாங்கிருக்கு? 30,000 2 லட்சமா 2 லட்சமா? எவ்வளவு? ஏன்னா எல்லாத்தோட பார்வை ஏன் மாப்பிள்ளைய பார்க்க மாட்டோம்? அவரு பாவமா இருந்துட்டு சிம்பிளா சொல்றதே ஒரு பெண் சிம்பிளா இருப்பாங்க. உண்மை அதுதான். அவர் ஒரு பட்டை வச்சு பட்டு சேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா மணப்பெண் தான் எப்பயுமே. ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்க பார்வை எல்லாமே மணப்பெண். ஒண்ணுல நீங்க கல்யாணம் முடிச்சுவாங்க, மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் கேட்கறது என்ன கேட்பாங்க? பொண்ணு எப்படி இருந்தாங்க? அதுதான் சொல்றாரு பாருங்க. ராஜகுமாரத்தின் உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகை தங்கத்துல சேல. அன்பான சகோதர சகோதரி, பொட்டு அதை சொன்னா பட்டு சரிகைன்னு சொல்றாங்க. கோல்டு இருக்குமா? அப்படி இருக்கும். சித்திர தையலாடை அப்படியே நேர்த்தியா நெஞ்சிருப்பாங்க. அவ்வளோ அக்கிரட்டா இருக்கும். அவங்க ட்ரெஸ் தரித்தவளாக ராஜாவின் இடத்துல அழைத்து கொண்டு வரப்படுவாள். அந்த அழைத்து கொண்டு போய் நிப்பாட்டுறவங்க யாரு தெரியுங்களா? மணப்பெண் தோழி யாருங்க? யாரும் கரெக்டா சொன்னாங்க. திரள் கூட்ட வகுப்பா பாருங்க. நம்ம கூட்டி மணப்பெண் இருப்பாங்க இல்லையா? ஒரு திருமணத்துல மணப்பெண் பின்னாடியே வருவாங்க. கிறிஸ்டின் மேரேஜ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அவர் என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரெஸ் எவ்வளவு ட்ரெஸ் சொல்லுவாங்க, ரீதா நல்லா அழகா போட்டு பின்னாடி வருவாங்க இல்லையா? ஆமா. இப்ப என்ன பண்ணீங்கன்னா டான்ஸ்லாம், ஆமா இன்னைக்கெல்லாம் அது டான்ஸ்லாம் அடிப்படி சோறாக்கி வச்சாங்க கல்யாணத்துலேயே. நீங்க பாருங்க, அவ்வளோ அக்கிரமம்லாம் நடத்துறீங்க. டான்ஸ்லாம் நிறைய கல்யாணமே நின்று போயிடும். எல்லாமே அப்படி ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனா தேவன் பாருங்க, பொற்சரிகையில ட்ரெஸ் எப்படி இருக்கும் அந்த இமேஜ் மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. மணவாட்டியே புறாவே ரூபவதியே எழுந்து வா அப்படின்னு சொல்றப்ப அந்த பொற்சரிகை எல்லாம் எடுத்துட்டு அவர் கூப்பிடுற அந்த நேசரை பார்க்கறதுக்கு அந்த அம்மா போறப்ப எப்படி இருக்கும்? நம்ம அதுக்காக தானே அழைக்கப்பட்டிருக்கோம் அன்பான சகோதரி. அப்ப பாருங்க, பாவமா அவங்களுக்கு என்ன பாவம் கிடையாது. அவங்களும் யாருங்க? சபையாக வேண்டியதுதான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட அந்த அச்சாக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க? மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்க. வெளிப்படுத்த 7:15
வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவருக்கு ஏராளமாயிருப்பார். சபையோட குணலட்சணம் என்ன அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் சபையோட குவாலிட்டி அன்பான சகோதரர்கள் ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் இவர்கள் உள்ளே வாசமாயிருக்கிறார். சபையோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்ல. அப்போ மணவாளன் வரும்பொழுது மணவாட்டி எப்படி சொல்லுங்க, ஒரு முடிவுக்கு வந்துடும். சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இல்லை இன்னும் 1 மணி நேரம் எடுக்கலாம் எடுங்க. நான் ஊருக்கு போகணுங்க, 12 மணி எடுங்க, நாளைக்கு போகணுமா பரவாயில்ல. நீங்க என்ன கேட்டாலும் ஏன்னா உண்மையை சொல்ல முடியாது இல்லையா. நீங்க ஆர்வத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நல்லா நம்ம நினைச்சுக்கணும். நிறைய வசனங்கள் கேட்டா மட்டும் மறந்துடும் நமக்கு. நீங்க எடுத்த சப்ஜெக்ட் ஒரு இது கொடுப்பாங்க. நீங்க நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த சப்ஜெக்ட் வரப்போ நான் கண்டிப்பாக டெய்லி கேட்பீங்களா? ரொம்ப சந்தோஷம். அதுதான் நம்ம வசனமே அப்படின்னு இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு அப்படின்னா, இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிப்பார்கள். எப்பொழுதுமே என்ன அப்படின்னா, ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற மனவாட்டியா எப்ப நான் முடிச்சதையே எனக்கு போகலாம் தங்க சேலை அப்படி கேளுங்க. அதுதானே நம்ம கேட்க போறோம் அவர்கிட்ட பிரியமா. நான் வந்து உங்க பக்கத்துல நிற்கிறது நான் தகுதியா தெரியல அப்படின்னா, அப்புறம் பாவி போய் எங்கேயோ என்ன நீங்க உங்க பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க, ஒரு சலுகையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு பின்னாடி ஒரு மனவாட்டி சொல்றதுமே அவங்க எவ்வளவு சந்தோஷம். அந்த மனசு அவர் கூட நிற்கிறத விட நமக்கு என்ன பெரிய கண்டிப்பா அன்பான சகோதரர் சொல்றது ஒவ்வொரு வாட்டி இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா புத்திக்கும் மேலானது அந்த ஒரு சிந்தனை அன்பான சகோதரர். அப்படி நம்ம அவருடைய ராஜ்யத்துல போய் சேரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நம்ம திரள் கூட்டமா போயிடவே கூடாது. திரள் கூட்டம் பாருங்க எவ்வளவு மகாபுரத்தை அடிபடுறாங்க. ஆனா சபையோட குவாலிட்டி எப்படி இருப்பாங்க? ஒரு ஜனகையோடு கூட நம்ம மணவாளன் பக்கத்துல நிக்கணுமா இல்ல அந்த மணவாட்டி பின்னாடி போய் நிக்கணும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. ஒருமையோடு கேட்ட நம்ம அனைவரும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, திரள் கூட்டம் பாட்டும் பார்க்கலாமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அவ்வளவுதான், திரள் கூட்டம் அவ்வளவுதான். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம். சொல்லுங்க, எது மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்கு? என்ன நம்முடைய விசுவாசம்? அதை சொல்லுங்க சொல்லுங்க. யாரோ கரெக்டா சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசம் என்ன? இப்ப நீங்க கேட்கிறீங்கல்ல, அதை எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க. உங்க வாயில இருந்து ஆன்சர் வராம ஆமின்னு சொல்லிட்டேன். அதனால மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சொந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் படிக்கணும் இல்லையா? இப்ப நீங்க கேட்குறீங்க, நீங்க என்ன விசுவாசம் இருக்கீங்கன்னு நீங்க கேட்கறாங்கன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க எனக்கு பிடிச்சுங்கிறத நான் மட்டும் போனேன் அப்படியா சொல்லுவோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நம்மளுடைய பிலீவ், நம்மளுடைய விசுவாசம் எப்படி, நீங்க எந்த விசுவாசம் இருக்கீங்கன்னு அவங்க கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆர்ட்ஸ்ல இருக்கலாம், மெடிக்கல்ஸ்ல இருக்கலாம், எவ்வளவோ வைக்கிறதுல நம்ம வந்திருக்கலாம் இல்லையா? அவங்க கேட்கறாங்க இல்லையா, நீங்க எதை பிலீவ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துவ விசுவாசிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கிறிஸ்து எப்படியாப்பட்டவன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? அவருடைய வார்த்தை எங்க இருக்கு? வேதாகமம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்காக தான் நம்ம இந்த வேதாகமம் பைபிள் இருக்கு பாத்தீங்களா? வேத வசனங்கள் அன்பான சொல்றது, வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த ஜீவன் உள்ள வார்த்தைய இப்ப நம்ம இவ்வளவு கூட நம்ம படிச்சோம் இல்லையா? நீங்க பாருங்க, உன்னத பாட்டுல கவிதை நிலையில எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டு யார் எழுதுனது? சாலமன் ஞானி. பாருங்க, ஞானி எப்படி எழுதியிருக்கிறார் படிச்சு பார்க்க முடியுமா? யூகிக்க முடியுமா? நீங்க இந்த மைண்ட்ல நீங்க போய் படிங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் மனவாட்டியா நான் அப்படின்னு சொல்லி நீங்க உன்னத பாட்டு நீங்க படிச்சு பாருங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். எந்த ஒரு கட்டுக்கதைகளோ எதுவுமே கிடையாது. வேத வசனத்தின் அடிப்படையில வசனம் என்ன சொல்றோ அதை விசுவாசிகள். அதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போயிட்டார் மலை பிரசங்கத்துக்கு. இதான் வாழணும் சொல்றாரு. அதை ஒவ்வொரு காலம் தகுந்தாப்புல கொண்டு சேர்த்தது யாரு? அப்போஸ்தலர்கள். இன்னைக்கு நம்ம இந்த பைபிள
என்ன பண்றோம் அப்படின்னா வெளியிடமா நம்ம எடுத்து போறோம் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு தான் அந்த சிறப்பு சாட்சியா மறைச்சிருக்காங்க. அதே போல நாமும் அவரோட வழிகளை நடந்து அவரோடு ஒரு ஆதிக்க செய்ய தேவன் தாமே ஆசீர்வாதம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வாதம்.